இப்போ அஜிதாக்கா வந்து டிஎம்கேல போய் ஜாயின் பண்ணிட்டாங்க சரிங்களா. ஒரு இடத்துல வந்து நமக்கு ரெஸ்பெக்ட் இல்லை, மரியாதை இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம இருக்கவே கூடாது. அதுவும் நம்மளை வந்து ஒருத்தங்க யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறாங்கன்னா அந்த பெயின் எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னும் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டிருக்காங்க. அந்த பெயின் அந்த அக்கா வந்து கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பாங்க. அதனால தான் வந்து டிஎம்கேல போய் ஜாயின் பண்ணிட்டாங்க சரிங்களா. இப்போ வந்து கனிமொழி அக்காவை மீட் பண்ணி வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து பர்சனலாக வந்து கனிமொழி அக்கா, கீதா ஜீவன் அக்கா வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன். அவங்க ஹெல்ப் பண்ணுற வீடியோலாம் பார்த்துருக்கேன். அவங்க கமெண்ட்ஸில் கூட வந்து நீங்கள் பாருங்கள், என்னோட கமெண்ட் இருக்கும் எப்போவுமே. அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து அப்ரிசியேட் பண்ணி நான் வந்து கமெண்ட் பண்ணுவேன் சரிங்களா. யார் நல்லது பண்ணாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன் சரிங்களா. அதனால வந்து டிஎம்கேல போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து டிஎம்கே வந்து தூத்துக்குடி தொகுதியில் வந்து இன்னும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் சரிங்களா. ஏற்கனவே அஜிதாக்கா, அதுக்கப்புறம் கீதா ஜீவன் அக்கா, கனிமொழி அக்கா 3 பேர் வந்து சேர்ந்தது உண்மையிலே தூத்துக்குடிக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும் டிஎம்கேக்கு. அதனால வந்து அஜிதாக்காவை பற்றி யாருமே வந்து தப்பாக யாரும் பேச வேண்டாம். அந்த அக்கா வந்து விஜயனுக்காண்டி நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க டிஎம்கேல போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. இது அவங்களோட பர்சனல் சரிங்களா. எப்படி விஜயனை திருசா இது வரும்போது அது பர்சனல்னு சொன்னீங்களோ அதே மாதிரி இதுவும் வந்து பர்சனல் தான் சரிங்களா. அந்த அக்காவோட பர்சனல். இதை பற்றி பேச உங்களுக்கு யாருக்குமே இந்த ரைட்ஸுமே கிடையாது. அந்த அக்கா வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க விஜயன பேரில். அது வந்து இன்னும் அதிகமாக பண்ணுவாங்க. அந்த கட்சி பேரில் பண்ணுவாங்க. எந்த கட்சியாக இருந்த என்ன, மக்களுக்கு நல்லது நடந்தால் சரி. அதனால் வந்து கண்டிப்பாக அஜிதாக்காவுக்கு நான் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவேன்.